அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம், ஸ்கூல் டேஸில் 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுக்குங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது கன்னிராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறணும், அதாவது குறிப்பாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும், காதல் கை கூடணும் அப்படின்னா இந்த காதலுக்கும் நமக்கு அவங்களுக்கும் நடுவில் ஒரு விஷயம் ஒன்று எப்போவுமே இருக்கும். அது நட்புன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெஸ்டின்னு கூட இருக்காங்க. அவங்கள கட் பண்ணிடணும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ட்விஸ்ட்டு அங்கே நடக்கும். நீங்கள் நல்லா தான் 2 பேர் நல்லா தான் ஓடிட்டுருக்கோம் ரயில்வே ட்ராக் மாதிரி, நடுவில் ஒரு நட்போ அல்லது ஒரு பெஸ்ட்டியோ அல்ல ஏதோ ஒரு கொட்டைகளை போட்டுருவாங்க, ஒரு உருட்டு பண்ணிடுவாங்க. அதனால அவங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே போல் நிறைய காதல் பண்ணியாச்சுங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னா நடக்கத்தான் செய்யும் கன்னிக்கு. அப்போது ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட, குறிப்பாக கண்ணியில் இருக்கவங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அது மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் அவங்களுடைய நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்க நல்லது கொடுக்குறோம், அது திருப்பி நம்ம வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் உனக்கு 100 ரூபா கொடுத்தேன், எனக்கு திருப்பி 200 வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் உனக்கு அன்பு கொடுத்தேன், எனக்கு திருப்பி அன்பு வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். என் சைடில் நான் பெஸ்ட்டு, உன் சைடில் அது உன்னோட கர்மா, அல்ல உன்னோட மன எண்ணம் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியை நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும்.
நிதானமாக இந்த உறவை கையாளுவது ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அதே போல் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை தயவு செஞ்சு ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட வச்சுக்காதீங்க. அவங்களுக்கான அதீத செலவும் நீங்கள் பண்ணிக்காதீங்க. உறவை ரொம்ப மெலிசாக உங்களுக்கு தகுந்தாப்பில் அதை கன்வீனியண்ட்டாக கையாளுங்க. நல்ல பலன் வரும். ட்ராவலை அவங்களோட கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அளவாக பழகிக்குங்க. அளவாக பேசிச்சுக்குங்க. திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் வந்து கன்னிராசி நண்பர்களில் வரும். கன்னிராசி நண்பர்கள் நல்லபடியாக காதலித்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் பண்ணிங்க. காரணம், உங்களுக்கு இந்த பெற்றோர் எதிர்ப்பு மனங்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல் முருகப்பெருமானுடைய பேர் அருள்கூலத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதும் நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துகிறேன். இனி எல்லாம் மனிதே.